ஆளத் துடிக்கும் பார்வோன் நான் தான். ஆளத் துடிக்கும் பார்வோன் நான் தான். வாழ்க்கையின் வெற்றி கீழ்ப்படிதல் என்ற பாடத்தை நாம் கற்று தேர்வதில் இருக்கிறது. நம்மால கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா நான் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் பார்வோன் எதிர்த்து தான் நிற்கும். அவன் செத்துட்டான்னா எல்லாம் சமாதானம் ஆகிடும். இதைத்தான் நம்ம கவனிக்கிறோம். உத்து பார்த்து சிந்திக்கிறவர்களுக்கு இது புரியும். ஒரே ஒரு பாடம். இந்த பாடத்தை கற்றவன் வாழ்கிறான், கற்காதவன் வாழ்வை வீணடிக்கிறான். ஆனால் இந்த பாடத்தை புரிந்து கொள்வதுதான் கஷ்டம். ஆதாம் கீழ்ப்படியாமையால் புறக்கணிக்கப்பட்டான். கீழ்ப்படிந்த மற்றொருவனை தேவன் எழுப்புகிறார், இயேசு. அவர் விட்டுடல. இயேசு கீழ்ப்படிதலின் பாடத்தை கற்று மகிமை அடைகிறார். இதே போலதான் பலரும். ஏசா பல உதாரணங்கள். யாக்கோபு, பார்வோன், மோசே, சவுல், தாவீது, யூதாசு, பவுல். இந்த போல பல உதாரணங்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் புறக்கணிக்கப்படுகிறான். இப்படி முழு மனுஷ சமுதாயம் இதை பார்த்து புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. அதனால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறது. சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்தை பூர்ணப்படுத்தாமல் விடமாட்டார். சோதனைகளை எல்லாம் நாம் சந்திக்கிறோம். சமாளிக்க முடியாமல் திணறுவோம். வம்பு செய்யும் அயலான், புத்தி புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், சமாளிக்க இடமில்லாத பண பிரச்சனை, தீராத நோய், உண்மையில்லாத திருமண உறவு. அப்பப்பா, இந்த தொல்லைகளை விட்டு வெளியே வர வழி தெரிகிறதா? பிரச்சனைகள் நம்மை துரத்தி கொல்லாமல் விடாது போல நம் கணக்கு சரியில்லை என்பது மட்டும் தெரிகிறது. எல்லா பிரச்சனைக்கும் கரு ஒன்று உண்டு. அந்த கரு ஏதோ ஒரு சிறிய கீழ்ப்படுதலை வலியுறுத்துகிறது. தேவன் நம்மோடு ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையை செய்திருக்கிறார். மலை பிரசங்கம் என்ற இயேசுவின் கற்பனைகளை தந்திருக்கிறார். மேலும் நம்மை குறித்து தேவ சித்தமும் உண்டு. இவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் அத்தனை பிரச்சனைகளும் பனி போல மறைந்து விடுகிறது. ஒரு இடத்தில் ஒன்றை செய்தால் அதன் பலன் மற்றொரு இடத்தில் கிடைக்கிறது. ஆச்சரியமான வாழ்க்கை தத்துவம் இது. நான் பார்வோன் மரித்து விட்டால் சமாதானம் திரும்பி வருகிறது. எல்லாம் விடுதலையும் மனநிறைவும் உண்டாகிறது. When the Pharaoh dies, peace returns. All are free and well. இதுதான் வாழ்க்கை தத்துவம். Pharaoh, as long as Pharaoh lives, Pharaoh உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா தொல்லையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது எப்படி? ஒரு உதாரணம் கொண்டு விளக்குகிறேன். நீதியின் ராஜாவென்றும் சமாதானத்தின் ராஜாவென்றும் சரித்திரத்திலேயே ஒருவனைத்தான் வேதம் அழைக்கிறது, மெல்கிசேதேக்கு. தேவன் காண்பித்தபடி கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் இப்படி அழைக்கப்பட்டான். இதனால் இவன் அடைந்தது அழியாத ஜீவன், அது அழிக்க முடியாத ஜீவன். எபிரேயர் 7:17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாக இருக்க என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே இயேசு ஆசாரியராக ஆனார். இயேசுவும் இந்த மெல்கிசேதேக்கை பின்பற்றினார். இவன் பெற்ற அழியாத ஜீவனைத்தான் நித்திய ஜீவன் என்று நமக்கு இயேசு போதிக்கிறார். இதைத்தான் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இவனை மாதிரி நம்ம வாழணும். இவர்கள் நம்மை போல வாழவில்லை, பிரச்சனை துரத்த ஓடவில்லை. வாழ்க்கையை தேவ திட்டப்படி வாழ்ந்தார்கள். சமாதானம் கிடைத்தது. நீதியில் நிறைந்திருந்தார்கள். இவர்கள் கணக்கு தேவ திட்டமிட வாழ்ந்ததால் நீதியும் சமாதானமும் பலனாக கிடைக்கிறது. என்றும் அழியாத நித்திய ஜீவன் பிரதிபலனாக கிடைக்கும். எல்லோரிடமும் ஒரு ராஜா சமாதானமாக இருக்கவா முடியும்? முடியாது. நீதியாக நடக்கவா முடியும்? முடியாது. தேவ திட்டத்தின்படி நடந்தால் இது முடியும். ராஜா என்றால் ஆளுகிறவன். பிரச்சனைகளை அவன் மேற்கொண்டான். இதுதான் இவன் புது கணக்கு. இயேசுவாலும் மற்ற எவனாலும் இப்படி வாழ முடியும். தேவன் திட்டமிட்டு காண்பிக்கிற வாழ்க்கையின்படி நாம அவர் கற்பனைகளை கை கொண்டு நடந்தால், உடன்படிக்கை காப்பாற்றினால், அவர் சித்தப்படி நடந்தார். மெல்கிசேதேக்கு நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறான். புதிய ஏற்பாடு இவன் கீழ்ப்படிதலையே அடிப்படையாக காண்பிக்கிறது. கீழ்ப்படிதல் தான் கணக்கு. கீழ்ப்படிதல் என்றால் தேவன் திட்டமிட பிரச்சனைகளை கையாளுவது. நாமளே பிரச்சனைகளை கையாளக்கூடாது. இதுதான் கீழ்ப்படிதல். இதன் பேர் தான் நீதி. முன் சொன்ன மீள முடியாத பிரச்சனைகளுக்கும் இந்த நீதியான வாழ்க்கைக்கும் சம்பந்தம் என்ன? நிறைய பிரச்சனைகளை தவிச்சிட்டு இருக்கோம். இவர் நீதியான வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்றீங்களே, சம்பந்தம் என்ன? மெல்கிசேதேக்கு கற்ற கீழ்ப்படிதல் என்ற பாடம்தான். இவன் கீழ்ப்படிய பிரச்சனைகள் அடங்குது. நம்மிடம் இல்லாத ஏதோ ஒன்று இவனிடம் இருக்கிறது. தேவன் சொல்கிறபடி ஒருவன் வாழ்ந்ததால் மட்டுமே நீதியின் ராஜாவாக முடியும். பிரச்சனைகளை இவன் மேற்கொண்டபடியால் நீதியின் ராஜாவாக ஆனான். நம் சமாதானத்தை
குலைக்க யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படித்தான் இயேசுவும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். நாம் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழாமல் பிரச்சனைகளையே கவனிக்கிறோம். நம்ம கவனம்லாம் அங்கே இழுத்துடுது. நம்மளை தேவ சித்தம் என்னன்னு கவனிக்கவே மாட்டேங்கிறோம். எப்போதும் அது நம்மை துரத்துகிறது. பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சர்வவல்ல தேவனை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. நம் அறிவு, பிரயாசம், யுக்தி எதுவுமே பத்தாது அவரை எதிர்க்க. ஆனால் கீழ்ப்படிந்து போவதால் அவரை ஜெயித்து விட முடியும். அவர் சொல்றபடி அடங்கிடு, அவர் உன்னோட போராட மாட்டார். இல்லைன்னா போராட்டத்தை அக்கினி கொளுத்தி போட்டுக்கிட்டே தான் இருப்பார். கீழ்ப்படிந்து போவதால் தேவனை நாம் ஜெயிக்க முடியும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். தேவனை ஜெயிக்கிற வழி அவருக்கு அடங்கி போவதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. நாமும் தான் மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறோமே என சொல்வது, அவர் சொல்றாரு நிறைய தெய்வங்களை ஆராதிக்கிறீங்கன்னு. நம் ஆசை இச்சைகளைத்தான் அப்படி சொல்லுகிறார். நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம் வாழ்க்கையை இஷ்டம் போல வாழ முயலுகிறோமே, இவைதான் நாம் ஆராதிக்கும் தெய்வங்கள். இதனால் பாவமும் கட்டாயமாகிறது. இப்போது கண்டுபிடித்து விட்டேன் எங்கே தவறுகிறேன் என்று. முதலில் என் இஷ்டப்படி வாழாமல் அவர் நடத்துகிறபடி மட்டும் வாழ வேண்டும். மெல்கிசேதேக்கு இயேசு இப்படித்தான் வாழ்ந்தார்கள். இவர்கள் கணக்கு சரியானால் நாமும் நம் பிரச்சனைகளை மேற்கொண்டு விடலாம். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜாவாக நாமும் ஆகலாம். இதுவே நித்திய ஜீவனாக விடியும். இரண்டாவது, அவர் உடன்படிக்கை கற்பனைகளை தேடி கண்டுபிடித்து கைக்கொள்கிறேன். அவைகள் தற்காலத்தில் இருட்டுக்குள் போய்விட்டன. வேதத்தில் சொல்லப்பட்டபடி இருந்தாலும் அவை நமக்கு முக்கியமாக தெரியவில்லை. அவைகளின்படி என்னை காத்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். பனி விலகியது போல சகலமும் சீராகிறது. அமைதி திரும்புகிறது. பயம் நீங்குகிறது. என்னை கவலைப்படுத்தும் காரியம் இங்கு எது இருந்தாலும் அவர் பார்த்து கொள்கிறார். நான் எதற்கோ கீழ்ப்படிய மாற்றம் எங்கோ நேர்கிறது. நான் கீழ்ப்படிய பணம் அடங்குது, பையன் அடங்குறான், எனக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாம் விலகி போறாங்க, கடங்காரன் விலகி போறான். விளங்காத ஆச்சரியம். தீமையை எதிர்த்து நிற்காதே, மத்தேயு 3:39 என்பதை கைக்குள்ள தீமை செய்கிறவர்கள் என்னை சுற்றி காணாமல் போகிறார்கள். மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு ஏற்று நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பி காட்டு. உலகப் பொருளை ஆராதிக்காதே என்பதை கைக்குள்ள ஏக்கங்கள் மறைகின்றன. ஆராதிக்காம இருக்கும்போது, அது ஆராதிக்கிற வரைக்கும் ஏக்கங்கள், கவலைகள், ஆசைகள் அப்படியே கொந்தளிச்சு அழுக்கா வெளியே துப்பிக்கிட்டே இருக்கு. பயங்கள் குறைகின்றன. யாரோ என் தேவைகளை கவனித்து என்னை அறியாமல் அதன் வேலையில் ஏற்றதை கிடைக்க பண்ணுகிறார். எனக்கு பின்னாடி இருந்து இது நடக்குது. இதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். காட்டு புஷ்பங்களுக்கும் பறவைகளுக்கும் செய்வது போல எனக்கும் செய்கிறார். உழுவதும் இல்லை, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனால் அவை பிழைக்கின்றன. எப்படி? அவரால். அதே போல என்னையும் பிழைப்பூட்டுவார். எதற்கு கவலை? எதற்கு வீண் பயம்? எல்லா பயத்துக்கும் கவலைக்கும் முடிவு கட்டியதால் வாழ்க்கை தானாக பரிசுத்தமாகிறது. கவலை இல்லாத ஒருத்தன் தான் பரிசுத்தமானவன். பயம் இல்லாத ஒருத்தன் தான் பரிசுத்தமானவன். ஆசை இல்லாத ஒருத்தன் தான் பரிசுத்தமானவன். நம்ம பிரச்சனையை பார்த்து பார்த்து கவலைப்படறதுனால நம்மளால பரிசுத்தமாக நடக்க முடியல. ஆசைப்பட அவசியமற்று போகிறது. எல்லாம் அதன் காலத்தில் கிடைக்கிறது. வேதனை தேவையற்றது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தானா கிடைக்கும். பிறரோடு போட்டி பொறாமைக்கு இடமே இல்லை. என் சிந்தையும் எண்ணங்களும் சமாதானமாகி ஏக்கங்கள் மறைந்து போகின்றன. இங்கே நான் கற்பனைகளை காக்க காக்க எழுதி கொடுத்துருக்காருல மலை பிரசங்கத்துல. தானாக பயமும் குழப்பங்களும் மறைகிறதே. பறவைகளுக்கு ஊட்டுற மாதிரி எனக்கும் செய்வாரு. பயம் மறைஞ்சு போச்சு. நாளை பற்றிய கவலை மறைஞ்சு போச்சு. அவர் கற்பனைகள் பாரமானதும் அல்ல. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவை அல்ல. கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இதுதான் என் வாழ்க்கையை வேறொரு பக்கமாக திருப்பி விட்டுச்சு. என் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நாம தேவனை நேசிக்கிறேன், அவர் கற்பனைகளை சரியாக கை கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்போ தானாகவே எல்லாம் மறைஞ்சிருது. நீதியாக நம்மை மாற்றும் நல்ல வழிகள் அவை. பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்காதே,
உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார். மத்தேயு 7:4. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? என் குறைகள் மட்டும் இப்போது எனக்கு தெரிகிறது, பிறர் குறை தெரிவதில்லை. என்னை சீர்படுத்த என்னை சுற்றி சகலமும் சீர்படுகிறது. நெருங்கியவர்களும் என்னை பார்த்து தங்களை சீர்படுத்துகிறார்கள். நான் கற்பனையின்படி உடன்படிக்கையின்படி நான் மாத்திக்கிறேன், நான் மறைச்சிட்டேன்னு நிற்கிறேன். யாரோடும் போராடுவதில்லை, வழக்காட அவசியம் இல்லை. வழக்காடினாலும் வழக்காடிட்டு போறாங்க, நான் வழக்காடினா தானே பதில். அவர் எனக்கு தருவதை யாரும் தடுக்க முடியாது. அவர் என்ன தந்தாலும் எனக்கு திருப்தி. பின் எதற்கு ஏக்கம் புலம்பல்? எனக்கு அவர் போதும். இந்த ஸ்தானத்துக்கு நான் வந்துட்டேன், இந்த ஸ்தானத்துக்கு நாம எல்லாரும் வரணும். எதோ ஏக்கி பிடிச்சிட்டு இருக்கோம், கிடைக்காத எட்டி குதிச்சிட்டு இருக்கோம். அவர் கற்பனைகள் போதும், மன நிறைவு. இதை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள, அந்த மன நிறைவை, அந்த நிம்மதியை பிடுங்கிக் கொள்ள யாரும் இல்லை. கும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல இருக்கிறது. புரியாத கணக்கை சரியாக போட்டு விட்டது போல இருக்கிறது. பிரச்சனை எதுவும் நீங்கவில்லை, ஆனால் குழப்பங்கள் அடங்கி போயின. இது எப்படி? தேவனை புரிந்து கொள்ளாததால் எல்லாம் குழப்பம். அவர் புரிஞ்சுக்கிட்டாதனால தான் பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்கு. நேர்மையாக இருப்போமே, எல்லாவற்றிலும் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நெருக்கம், பரவாயில்லை, உள்ளதே உள்ளது என்று சொல்வோம். அதில் லாபம் இல்லை என்றாலும் தேவனை ஜெயிக்க பார்க்கிறேன். பலவற்றை இச்சிப்பதால் மனம் பதறுகிறது, கைகள் ஓடுகிறது. எனக்காக ஒருவர் பார்த்து செய்கிறாரே, அவர் தருவது போதுமென்று ஆன பிறகு எதற்கு ஏங்க வைக்கும் இச்சைகள்? வேண்டாம் என்கிறேன். நான் அவருக்கு உண்மையாக இருக்க, அவர் எனக்கு உண்மையாக இருக்கிறார். நல்ல உறவு, அவர் உறவை மதிக்க ஆரம்பிக்கிறேன். மலை பிரசங்கமாகிய அவர் கற்பனைகளுக்கு உண்மையாக இருந்தால் போதும். சம்பூரண வாழ்க்கை தான். அதை நம்ம படித்து பார்க்கவே கிடையாது, புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். குறை இருந்தாலும், வாழ்க்கையில் பல குறைகள் இருந்தாலும் அது ஒன்றும் மனதை பாதிக்காது. மலைப்பிரசங்க வாக்கியங்களை படித்து அதன்படி இருக்கிறேனாவென கவனித்து பார்க்கிறேன். உடன்படிக்கையும் உதவுகிறதை பார்க்கிறேன். நம்மை பயம், கவலை, ஏக்கம், தொல்லைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உடன்படிக்கை விடுதலையாக்குகிறது. நான் மறிச்சிட்டேன்னு சொல்லி. ஆமாம், நாம் நம்மை ஆளுவதுதான் சகல பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது போல. பார்வோன் நான் தானோ? இந்த உண்மையை முன்னமே அறிந்த அவர் ஞானஸ்நான உடன்படிக்கை மூலம் சிலுவையில் நம்மை அறிந்து அழித்து அடக்கம் பண்ணி நம்மையே முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். எப்படி? ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலம் சிலுவையில் நம்மை அறைந்து அழித்து அடக்கம் பண்ணி நம்மையே முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். நம்மை ஆள இனி நாம் இருக்க மாட்டோம். ரோமர் 6:6 இது எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் படிக்கிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது அந்த அறிவு அணையவே அணையாது கடைசி நாள் வரைக்கும். இதை விசுவாசித்து கீழ்ப்படுகிறோம், விசுவாசத்திற்கு கீழ்ப்படுகிறோம். இல்லாவிட்டால் பிரச்சனை நம்மை துரத்துகிறது. இல்லாவிட்டால் தான் வேகமாய் ஓட அது பலமாய் விடாது, துரத்துகிறது. தூங்க முடியவில்லை. இனி ஆளுகிற அவர் பார்த்து கொள்கிறார். நான் தான் முடிவுக்கு வந்துட்டேனே, அவ்வளவுதான். சின்ன விசுவாசம் பெரிய மாற்றம். பாருங்கள், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். சத்தியம் இது. நீதியில், நற்குணத்தில், ஞானத்தில், ஞானத்தில், உண்மையில், பரிசுத்தத்தில், கீழ்ப்படிதல், இன்னும் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக நான் இருக்கும்படி கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். எவ்வளோ பெருசு பாருங்க. அவர் என்கிட்ட வாழ்கிறதுனால ஞானம், பரிசுத்தம், நீதி, கீழ்ப்படிதல் எல்லாம் என்கிட்ட உண்டாயிடுது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான 1 கொரிந்தியர் 1:36 பாருங்க ஐயா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்கிறோமே, அதனுடைய ஆழம் எவ்வளோ பெருசு, அதனுடைய மகிமை எவ்வளோ பிரம்மாண்டம், எவ்வளோ எட்டி முடியாத பெரிய பெரிய, நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். ஞானத்தில், உண்மையில், பரிசுத்தத்தில், கீழ்ப்படிதலில், நீதியில், எல்லாம் நற்குணங்களில் எல்லாம் பூரணமாக நம்மளை மாற்றிருக்கிறாரு அவர் வாழ்ந்தாக்கா. அவர் அளவு இதுதான் நம்ம மறந்துடுறோம். கஷ்டங்கள் வந்தவொடனே கண்ணு அத்தனையும் குருடாயிடுது. வேறு என்ன வேண்டும்?
அவருக்கு இடம் கொடுத்து ஒதுங்கிக் கொள்வதே ஜெயிக்கும் வழி. நொண்டிக்கு மாட்டை அல்ல ஏரோப்ளேனே கொடுத்தாயிற்று. இனி என்ன, உயர உயர பறக்கலாம். பாருங்கள், நித்தியமான வாழ்க்கை தான் என் பலன். என் வாழ்க்கை, என் வீடு, என் பணம், என் புள்ள, என் ப்ரொமோஷன் எதுவும் இனி என்னுடையது அல்ல. இவை அவர் கவலை. என்னை சிறிதும் இனி பாதிக்காது. என்னிலிருந்து விடுதலை, பார்வோனாகிய நானிலிருந்து மீட்பு. அன்று செங்கடல், இன்று ஞானஸ்நானம். செங்கடல் என்ன செஞ்சிடுச்சு? பார்வோனை சமாதி பண்ணிடுச்சு. இன்று ஞானஸ்நானம். நான் தான் ஆழத் துடிக்கும் பார்வோன். உண்மையான விடுதலை இது. இங்கே தாங்க எல்லாமே வாழ்க்கையே ஆரம்பிக்குது, கிறிஸ்தவ வாழ்க்கையை. இதில் கவனம் செலுத்தாட்டினா எல்லாம் ஸ்லிப் ஆகிடும். இதை மட்டும் கவனிச்சோன்னா அப்படியே ஜீவன் பூரணம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். கவனம் இல்லாதனால தான் வாழ்க்கை வீணாகுது, போராட்டமாக இருக்குது, துரத்துது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். படுத்தா தூங்க முடியல, நிம்மதி இல்லை, மண்டை பிச்சுக்கிறோம். கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க, சத்தியத்தை ஊத்து பாருங்க. எல்லாம் உங்களுக்காக ஆண்ட செஞ்சு வச்சிருக்கிறார். செங்கடல் அதில் அடைச்சாச்சு, ஞானஸ்நானம் உங்களை அழிச்சாச்சு. என்னுடைய பொருளை யாராவது எடுத்துக்கொண்டார்களா? அது தேவனுடையது, என் பொருள் அல்ல. அவர் கவலைப்படட்டும். அதை மீட்க அவராக வழி காண்பித்தால் அது முறை செய்கிறேன், இல்லாவிட்டால் இல்லை. முழு பொறுப்பும் தேவனுடையது, நானே இல்லை. முடிவுக்கு பார்வோன் வந்தாயிற்று. இதாங்க நற்செய்தி. முடிவுக்கு உங்களை கொண்டாந்தாச்சு. முன்பு போல என்னுடையவை தொல்லைப்படுத்த முடியாது. நான் நினைக்கிறது எதுவுமே என்னை தொல்லைப்படுத்தும். அது என்னுடையதில்லைன்னு தள்ளி போட என்னுடையதில்லைன்னு சொல்றதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். என்னுடையதுன்னு எதையாவது நீங்கள் நினைங்க, தொல்லை வந்துடும். இதாங்க வாழ்க்கையின் தத்துவம். என்னுடையதுன்றத நான் தொடச்சி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படிதான் வாழ்க்கை சீரழிஞ்சு போகட்டும், நான் செய்கிற எதுவுமே தப்பாக போகட்டும், தேவன் செய்கிறாருன்னு விலகிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையை திட்டமிடுவது கூட நான் இல்லை. என் குழந்தையோ, என் வேலையோ, என் படிப்போ, என் ஆரோக்கியமோ, என் எதிர்காலமோ அத்தனையும் என் கவனத்திலிருந்து மறைந்து விட்டது. இவையெல்லாம் என்னுடையது என்றால் ஒரே தொல்லைதான். அவர் காண்பித்தபடி செய்கிறேன், அவர் கொண்டு போகும் திசையில் போகிறேன். பள்ளமோ மேடோ அவர் பார்த்து கொள்கிறார். இது போதாதா? என் பிரச்சனைகள் இனி அவர் பிரச்சனைகள். அவரால் வாழ்கிறேன், சமாதானத்தில், நீதியில், மன நிறைவாக. அவர் பார்த்து கொள்ளட்டும். பிதா திட்டம் பண்ணிய வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் திட்டம் பண்ணுவது இல்லை. எனக்கு நிறைய நல்லதுன்னு தெரியுது, ஆனால் அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறார். தப்பா தெரியுது, அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார். எனக்காக அவர் யோசிக்கிறார். இவ்வளவு பெரிய ஆண்டவர், எனக்காக அவர் யோசிக்கிறார். முன்கூட்டியே தேவைகளை கணக்கிடுகிறார், ஏற்பாடு செய்து கவனமாய் நிறைவேற்றுகிறார், அதன்படி வழி நடத்துகிறார். அவர் தரும் திட்டத்திற்குள் வாழ நான் சம்மதிக்க வேண்டும். அவ்வளவுதான். எவ்வளோ ஈஸி. இதை மட்டும்தான் செய்ய மாட்டேங்கிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு அப்படி நடக்கணும். அவரை மறந்துடுறோம். அவரை தூக்கி குப்பை தொட்டிகளை போட்டு மூடி வச்சுட்டு மண்டையை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், தூக்கம் வரலைன்ட்டு. என்னை வழி நடத்த அவர் சம்மதித்தாலும் ஒத்துக்கொள்ள கஷ்டமா இருக்கிறது. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்த மாட்டேங்கிறாரு. அவை அகம்பாவத்தை, என் வீம்பை உடைக்கிறது. 4 பேருக்கு முன்னாடி என் படோடோப ஜம்பத்தை நொறுக்கி போடுகிறது. கவனமாக நடத்துகிறார். தப்பா நடத்த மாட்டார், கவனமாக நடத்துகிறார். என்னுள்ள இருக்கிற பழைய குணங்கள் அழியும் வரை விடமாட்டார். என்னில் இருக்கிற பழைய குணங்கள் அழியும் வரை விடமாட்டார். கிறிஸ்துவ போல உருவாக்குவதே அவர் கனவு. அவர் கனவு என்னை பணக்காரனாக ஆக்கணும்ல, கிறிஸ்துவை போல உருவாக்குவது தான். பிரச்சனைகளை உருவாக்குகிறார், அவரே பிரச்சனைகளை கையாளுகிறார், தன் கனவை இப்படி நிறைவேற்றுகிறார். நான் உடன்படிக்கையை மறந்துவிட்டால் எப்படி? நான் உடன்படிக்கையை மறந்துவிட்டால், திரும்ப சொல்றேன், நான் உடன்படிக்கையை மறந்துவிட்டால் அதான் செய்யறோம், என்னை மறந்து விடுவார். அவ்வளோதான். அதான் அது பேர் தான் உடன்படிக்கை. நான் உண்மையாக தான் அவர் உண்மையாக இருப்பார். வாழ்க்கையை என் இஷ்டப்படி வாழும்போது இது முடியாது. என் மேல் ஆளுகையை நான் எடுத்துக்கொள்ளும் போது அவர் ஆளுமை விலகி விடுகிறது. அவர் விலகிவிட பிரச்சனை திரும்ப துரத்துகிறது. என் இஷ்டப்படி வாழ்ந்தால் மாம்சத்தின்படி வாழ்கிறேன். மரணம்தான் இதற்கு முடிவு. பிரச்சனைகள் சிக்கி தவிக்கிறோம், வலி. அவர் இஷ்டப்படி வாழ்ந்தால் ஆவியின்படி வாழ்கிறேன். பிரச்சனைகள் சிக்குவதில்லை,
அமைதி. சிலரே அவர் இஷ்டப்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைகிறார்கள். வழி குறுகலா இருக்கு, போறவங்க மரண வழியில தான், பாதைக்குள்ளதான் போறாங்க. மரணத்தின் போகிற வழி அகலமா இருக்கு. நாம வாழ முயலுவதால் எதுவும் சரியாக போவதில்லை. வாழ்க்கை கசப்பாகி வெறுமையாகி விடுகிறது. ஆளுமை அவருடையதானால் யாரும் அவரை எதிர்க்க முடியாது. எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு அடங்கிடணும் எல்லா பிரச்சனையும். கீழ்ப்படியாமையால் நாம் அவருடைய அன்பை பெற முடியாது. இதுதான் மெல்கிசேதேக்கு நமக்கு சொல்லித்தரான். ஆசாரிய தொழில் ஒரு குலத்தொழிலா இல்லை. அதற்கான தகுதி மரணத்தினால் வரும் கீழ்ப்பிடிதல் மட்டுமே. பழைய ஏற்பாடு ஒழுக்கங்கெட்டவனையும் குலத்தை வைத்து ஆசாரியனாக ஆக்குவது இது சிறிதும் சரியல்ல. புதிய ஏற்பாட்டில் ஆசாரியன் தன் விருப்பங்களை நிறைவேற்றாதவன், தேவ விருப்பப்படி வாழ தன்னை அழித்து கொண்டவன். இவன் தான் ஆசாரியன். இப்படி தேவசித்தத்திற்கு கீழ்ப்படியும் பாடத்தை கற்று நாம் ஆசாரியனாகிறோம். அதனால நம்ம சரிப்படுத்திக்கலாம். நீதியில் பூரணப்படுகிறோம். நம்பிக்கை. நமக்காக வாழாமல் தேவனுக்காக வாழ்கிறோம். தேவ சித்தம் எதுவானாலும் செய்து ஆபிரகாமை போல பூரணப்படுகிறோம். மெல்கிசேதேக்கை போல நீதியோடும் சமாதானத்தோடும். நீதி இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். மெல்கிசேதேக்கு பெற்றுக்கிட்டது என்ன? மாம்சத்தினால் அழிக்க முடியாத ஜீவனை அடைந்தான். நாமும் அடையலாம். அழியாத ஜீவன், அழிக்க முடியாத ஜீவன். மாம்சத்தினால், உலகத்தினால், இச்சைகளினால், கவலைகளினால், பெருமையினால் அழிக்க முடியாத ஜீவன். தேவனை அண்டி சேர நம் ஆசைகளை விடுகிற கீழ்ப்படிதலே தேவை. பிரச்சனை மத்தியில் நம்மிடம் இது ஒன்றே மிஸ்ஸிங். அவர் ஆள விட்டு கொடுக்காமல் நம் இஷ்டப்படி வாழ ஓடுகிறோம். இவ்விதமாக நடந்தால் அவர் அன்பை பெற முடியாது. என்னதான் அவர் உதவி செய்தாலும் பிரச்சனைகள் என்னை பின்னி எடுக்கிறது. அவர் உதவி செய்து அன்பு பாராட்டுவது போல நான் மரித்தவனாக விலகி கொண்டு அவர் ஆள இடம் கொடுத்து அன்பு பாராட்டும் போதுதான் அமைதி கிடைக்கிறது. தேவன் நம்மை நேசிக்கிறார். பதிலுக்கு அவரை நாம் நேசிக்க வேண்டாமா? உபத்திரவங்களை ஏற்று அவர் கீழ்ப்பிடிதல் தான். உபத்திரம் தான், சிலுவையே உபத்திரம் தான். அதான் கீழ்ப்பிடிதல். உபத்திரவங்களை ஏற்று கீழ்ப்பிடிதால் மட்டுமே இது முடியும், வெறும் வார்த்தையினால் அல்ல. மெல்கிசேதேக்கு எப்படி நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா? அவன் சந்தித்த பிரச்சனைகளை வேதம் விளக்கமாக சொல்லவில்லை, ஆனால் நம்மால் ஊகிக்க முடிகிறது. ஒவ்வொரு போராட்டத்துக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டிய கருவை அவன் கண்டுபிடித்து போராடாமல் தேவ சித்த திட்டத்தின்படி செய்து அவைகளை மேற்கொண்டு விட்டான். நம் கண்ணில் உள்ள தூண் இதுவே. கண்ணில் இருக்க தூணை தூக்கி போடுன்றார்ல, இதுதான் நம்ம தூக்கி போடணும். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவோட நிலைமை அதில் பூர்ணப்பட பின்பு தமக்கு கீழ்ப்பிடிகளுக்கு அவர் ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து அவர் பட்ட உபத்திரவங்களினாலே கீழ்ப்பிடிதலை கற்றாராம். அதனால பூர்ணப்பட்டு தமக்கு கீழ்ப்பிடிகளுக்கு அவர் ரட்சிப்புக்கு காரணராக இருக்கிறாராம். எல்லோருக்கும் அவர் ரட்சராக இருந்தாலும் அவரால் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கவனிங்க, பாடுகளில் கீழ்ப்படிய வேண்டிய கருவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எபிரேயர் 5:9 தமக்கு கீழ்ப்படுகிறவர்களையே ரட்சிக்கிறார். ஆண்டவரையும் கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரையும் இல்லை. இப்படி அவர் கீழ்ப்படிந்தது போல தானும் கீழ்ப்படிந்து வரவங்களை தான் ரட்சிக்கிறார். இது நாம் கேள்விப்படாத புது சத்தியமாக இருக்கிறது. 9 எபிரேயர் 5:9 தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக அவர் இருக்கிறார். கீழ்ப்படுகிறவர்களை ரட்சிக்கிறார். இது சபைகளில் கேள்விப்படாத புது சத்தியம். தேவன் நம் விஷயத்தில் தலையிடும் முன் நம் கீழ்ப்பிடிதலை கேட்கிறார். யோனாவை உதாரணமாக பார்க்கலாம். அவன் விருப்பங்களும் தேவன் நடத்துதலும் ஒத்துப்போகவில்லை. எதிர்க்கிறான், விலகி ஓடுகிறான். பயணம் செய்யும் கப்பல் புயலில் சிக்கிக் கொள்கிறது. மூழ்கி விடுவோம் என அதிகாரிகள் பயப்படுகின்றனர். யோனாவோ கப்பலின் அடித்தளத்தில் படுத்துக் கொள்கிறான். பிரச்சனை தன்னால் தான் என்று உணர்ந்த அவன் கடலில் குதித்து விடுகிறான். அப்பா, அவன் மீறுதல் விலகிய பின் கடல் அமைதியாகிறது. இதாங்க நம்ம செய்யணும். கப்பலில் இருந்தவர்கள் தப்புகிறார்கள். கடலில் குதித்தவன் சாகவில்லை. கீழ்ப்படிய சம்மதித்தவனை மீன் விழுங்கி காப்பாற்றுகிறது. செத்துந்தா கடல்ல குதிச்சனா செத்து இருக்கணும். அவனை காப்பாற்றி கொண்டாந்து கரையில் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மீன் நிற்குதியா. தன் மீறுதலை உணர்ந்தவன் மீன் வயிற்றிலிருந்து திருந்துகிறான். இது கவனிங்க. தேவ சித்தத்தை மீறி நடக்கும்போது சமாளிக்க முடியாத புது பிரச்சனைகள் நம்மேல் ஏறிக்கொள்கிறது. அவர் சத்தத்திற்கு அடங்கி நடக்கும் போதோ
தொல்லை தந்த பிரச்சனைகளே ஒத்தாசையாக மாறிவிடுகிறது. இதாங்க ஆச்சரியம். அமைதியான நேரத்தில் ஆபத்து, ஆபத்தான நேரத்தில் அமைதி. இதுதான் நம்ம தலை சுத்த வைக்கிற ஆச்சரியம். நன்றாக யோனாவுக்கு தெரிகிறது கடல் கொந்தளிப்பதற்கான காரணம். கீழ்ப்பிடிய தவறியதை அவன் அதில் பார்க்கிறான். அவன் பிரச்சனைகளை பார்க்கவில்லை, அதனூடாக தான் என்ன செய்ய வேண்டும் என படிக்கிறான். இதான் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற கரு. நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதுக்குள்ள ஒரு கரு இருக்கு. நான் எதை கீழ்ப்படியணும் அது காண்பிக்குது. நெருக்கி ஏவும் தேவ சித்தத்திற்கு இப்போது கீழ்ப்படியும் போது பிரச்சனைகள் மறைந்தே போகின்றன, அமைதி திரும்புகிறது. பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று இயேசுவை மட்டுமல்ல யோனாவையும் சொல்லலாம். நாம் எல்லோரும் இப்படித்தான் நீதிமானாகும்படி கற்கிறோம். யோனா எதை மீறினானோ அதை சரி செய்ய வேண்டும். அதுவே இரக்கம் கிடைக்கும் வழி. வெறுமனே ஆண்டவரே மன்னிச்சு விடுங்க இப்படி கூறி பயணத்தை அவன் தொடர்ந்திருந்தால் செத்தான். அதை உடனே சரி பண்ண வேண்டாமா? ஆம், உடனே. எப்படி? தண்ணீரில் குதி. ஐயோ, உயிர் போனால்? அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. குதித்து விட்டான். மீறுதல் பெரும் நஷ்டம். ஆபத்தான விளையாட்டு தான் இது. மீறுதல் பெருகினால் கிருபையும் பெருகி கீழ்ப்படிய வழிகாட்டி அவனை காப்பாற்றுகிறது. ஏதோ மீறிவிட்டோம், மன்னிப்பு வாங்கிவிட்டால் போதுமே. இல்லை, இதை செய், சித்தாலும் பரவாயில்லை. மீறுதல் வலி நிறைந்தது. இரக்கம் கிடைப்பது அரிது. தேவ சித்தத்துக்கு விரோதமாக நடந்துவிட்டு இரக்கமில்லாமல் நாசமானவர்கள் பலர். ஆதாம், யூதாசு, சவுல், வழியில் சிங்கம் பீறிப்பட்ட தீர்க்கதரிசி. அவன் ஒரு கதை இருக்குது. அப்படி அவன் தேவன் சொன்னபடி அவன் செஞ்சுட்டு திரும்பி வரும்போது ஆண்டு சொல்லாததை செஞ்சுட்டு வரான். அவன் வந்த கழுதை உயிரோடு இருக்குது. அவனை மட்டும் சிங்கம் பீறி போட்டு அதுவும் சும்மா நிற்கிது. அவனை கடிச்சு சாப்பிடவும் இல்லை. சிங்கமும் நிற்கிது, கழுதையும் நிற்கிது, அவன் செத்து போய் கிடக்கிறான். இவர்கள் மீறிய போது தேவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. யோனாவுக்கு மட்டும் இரக்கம் காட்டினார். அவன் கோபத்தில் சின்ன நியாயம் இருந்தது. ஆனாலும் இரக்கம் கிடைக்க பெரிய விலை செலுத்தினான். மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமும் உண்டு. இப்படி யோவான் சொல்றார். 1 யோவான் 5:16. மரணத்துக்கு எதுவில்லாத பாவத்தை தன் சோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்போது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு எதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டியது செய்ய நான் சொல்லேன். பாருங்கய்யா, இதையா அப்போஸ்தலன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சா அவனுக்காக ஜெபம் பண்ணாதேன்றார். அவனுக்காக பரிந்து பேசாத. தேவ சித்தத்தை மீறுவது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதை சரி செய்ய மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் அவசியமாகிறது. தேவ சித்தம் எதுவென்று தெரிந்தும் செய்யாமல் இருந்தால் அது மன்னிக்கப்படாது. சத்தியத்தை அறியாமல் செய்தால் அது மன்னிக்கப்படும். அறியாமல் என்னை கொள்கிறார்கள், மன்னியும் ஆண்டவரே என்கிறார் இயேசு. அவரை கொன்றாலும் அவர்கள் அறியாமல் செய்ததால் அது பாவம் இல்லையாம், மரணத்துக்கு எதுவான பாவம் இல்லையாம். நியாயத்திற்குள் அவர் எவ்வளவு நீதியாக இருக்கிறார். நாம் தேவ சித்தத்தின்படி நடந்து உடன்படிக்கை கற்பனைகளை காத்தால் தப்பித்தோம். மீறிவிட்ட பின் மன்னிப்பு உதவாது. அதனால் அதில் கவனமாக இருங்க. பரலோகத்தில் சிறியவர்களும் உண்டு, பெரியவர்களும் உண்டு. ஆமாம், அவர் கற்பனைகளில் சிறிதான ஒன்றை மீறி நடந்தாலும் அவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன். சிறித ஒன்றையும் மீறாமல் கை கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றைகளும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அவர் கற்பனைகள் எவ்வளவு முக்கியம். சிறியதான ஒன்றையும் நாம் மீறக்கூடாது. இதுதான் கீழ்ப்படிதலின் பாடம். இன்று இதை பற்றி நாம் அறியவே இல்லை. இதை செய்யாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. கற்பனைகளில் சிறிதான ஒன்றையும் மீறாமல் காப்பதில் தான் கவனம் முழுவதும் இருக்க வேண்டும். தையல் தைக்கிறவங்க கவனம் எல்லாம் அந்த ஊசி மேலே தான் கவனமாக இருக்கும். வேற எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அவன் கையை கிழிச்சிடும். ஊழியமெல்லாம் பின்னாடி. பாருங்கள் எவ்வளவு குருட்டாட்டத்தில் நாம் இருக்கிறோம். நீதியின் மேல் பசித்தாகம், சுத்த இருதயம், ஆவியில் எளிமை, சாந்தம், இரக்கம், பாடுபட்டு நீதியை செய்வது, இவைகளை தேடுங்கள். இனி இவைதான் தேவன் பிரியப்படும் குணங்கள். நீதியை ஆடை என்கிறது வேதம். ஆடையால் மூடி இருந்தால் குளிரை தாங்க முடியும், வெயிலை தாங்க முடியும். இல்லாவிட்டால் விரைத்து விடுவோம். நீதி இல்லாவிட்டால் சுற்றியுள்ள சூழ்நிலையிலே ஆபத்தாகி நம்மை கொள்கிறது. நீதி என்று வரும்போது தேவ சித்தம் எதுவானாலும் கீழ்ப்படிவது 1, உடன்படிக்கையை கைக்கொள்வது 2, கற்பனைகளின்படி நடந்து விசுவாசத்தை காப்பது 3. இதுதான் நீதி. இத்தனையும் சேர்ந்துதான் நீதி. இவைகளை மீறி நடந்தால் கிருபை
கிடைக்காது. கிருபை மீறி நடந்தால் ஐயோ ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே என்னை பாரும் தூக்கம் வரல, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாமே உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இனிமேல் ஆண்டவரே பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு வாங்க மாட்டேன். சம்பளமா உன் பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான், ஓடிப்போ. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதாவது தேவ சித்தம் எதுவானாலும் செய்வதால் தேவனை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் நேசிக்கிறோம். கற்பனைகளை கற்பனையை கைக்கொள்வதால் நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்கிறோம். கற்பனை அன்பின் கிரியைகளே. உடன்படிக்கையை கைக்கொள்வதால் நம் பழைய சுபாவங்களை செயல்பட முடியாதபடி அழிக்கிறோம். இப்படி நடவாத எவனுக்கும் தோல்வியின் மரணமே முடிவாகிறது. இயேசு கிறிஸ்து உலக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வழி சொல்லி தரவில்லை. நீதியில் பெருகினால் சமாதானம் உண்டாகும். அவர் சமாதானத்தை இப்படி நமக்கு போதிக்கிறார். நீதி இல்லாத எவனும் நிர்வாணியே, அவமானம் அவனை மூடும். இவ்வளவுதான். இது நிச்சயம். கீழ்ப்படிதலில் பெருகுகிறோம், இதனால் சமாதானத்தில் பெருகுகிறோம். வாழ்நாள் முழுவதும் அவர் சித்தப்படி நடப்பதால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். வெறும் பாவ மன்னிப்பு ரட்சிப்பாகாதுங்க. நீதி இல்லாவிட்டால் நிர்வாணத்துக்கு ஒத்த அவமானம் இந்த உலகத்திலேயே கிடைக்கும். எந்த சபை என்பதெல்லாம் உதவாது, ஊழியம் அல்ல. கீழ்ப்பிழிந்த ஜீவியமே கணக்கிடப்படும். வெளியே இருந்த பார்வோனை தேவன் அழித்தார். நமக்கு வெளியே இருந்த பார்வோனை தேவன் அழித்தார். நமக்குள்ளே இருக்கிற பார்வோனை நாம் மட்டுமே அழிக்க முடியும். அதுக்குத்தான் கீழ்ப்பிடுதல் இந்த கருவை கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள நான் என்னுடையதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு வேதம் படித்தும் ஜனங்கள் ஏன் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ளவில்லை? அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தருவார் என்பதை இருட்டடிக்கப்பட்டுவிட்டது. இதை புரிஞ்சுக்கிட்டாக்கா ஜனங்க தன்னுடைய கிரியையில முதல்ல சரி பண்ண பார்ப்பாங்க. சத்தியம் நம்மை மாற்றாவிட்டால் சத்தியத்தை மாற்றி விடுவோம். திரிக்கப்பட்ட சபை போதனைகளை சபைகளில் நிலவுவதால் ஜனங்களுக்கு நீதியின் மேல் விருப்பம் இல்லை. நீதியின் மேல் விருப்பம் இல்லாதவர்களை நீதிமானாக நடத்த முடியாது. ஏசாவ் என்ற மனுஷன் இருந்தான். அவன் ஈசாக்கின் மகன், மூத்த மகன், காரிய சித்திக்காரன். அவன் என்ன செஞ்சாலும் நடக்கும், ஜெயிச்சிடுவான். தன் பலத்தால் சிறப்பாக வாழ்ந்தான். தகப்பன் வீட்டை விட நன்றாக வாழ முடியும் என நிரூபித்து காண்பித்தான். அவனுக்கு எதற்கு தேவன், எதற்கு நீதி, பாவம், உண்மை, கீழ்ப்பிடுதல் என்பவைகளை அவன் மதிக்கவில்லை. யாக்கோபுக்கு புத்திர பாக்கியத்தையே அலட்சியமாக விட்டு கொடுத்து விட்டான். அலட்சியம். தேவன் அவன் எண்ணம் போல வாழ இடம் கொடுத்தார். அதுதான் செய்யறாரு. இன்னைக்கும் அலட்சியமா இருக்கவங்களுக்கும் நீ நினைக்கிறது தான், நீ விரும்புகிறபடி நட. ஏசாவை போல ஆபிரகாமின் சந்ததி என அழைக்கப்படுவதை இழந்து விட்டான். அவன் எல்லாத்தையும் சாதிச்சிருந்தாலும் உலகத்துல இழந்துட்டான். ஏசா போன்ற அலட்சியமானவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் அலட்சியமா இருக்கிறாங்க. நாம வளர்றாங்க. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஏன் நீதிமான்? அலட்சியம் அவ்வளவு ஆபத்து. உலகத்தில் சிறந்தால் போதுமென எண்ணுகிறவர்களுக்கு சத்தியம் அவசியம் இல்லை. யாக்கோபு அம்மாவின் சேலைக்கு பின்னால் ஒழிந்து கொள்வான். எதையும் சாதித்ததில்லை. வாழ்க்கையில் சாதிக்க முயன்றும் முடிவில் பயங்கரமாக ஏமாந்து விடுகிறான். இவன் வாழத் தெரியாதவன். ஆனால் நீதியை யாக்கோபு விரும்பினான், ஏசா விரும்பவில்லை. நம்மால் விரும்பத்தான் முடியும். இயேசுவும் கூட நீதியை விரும்பினார், அவ்வளவுதான். அக்கிரமத்தை வெறுத்தார், அவ்வளவுதான். இதை பார்த்த பிதா அவரை நீதியில் சிறந்தவராக ஆக்கிவிட்டார். நம்மளால் அவ்வளவுதான் செய்ய முடியும். விரும்புன்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ விரும்புறியா வெறுக்கிறியான்னு தான் பார்க்கிறார். ஏசா விரும்பல, யாக்கோபு விரும்பினார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எபிரேயர் 1:9. நாம் நீதி விரும்புகிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்க அவர் இவனை நீதிமானாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானிக்கும் அளவுகோலாக அதை பார்க்கிறார். வயதான காலத்திலும் பிழைக்க நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் யாக்கோபு காண்பிக்கப்பட்ட தேசத்தில் விலகாமல் கிணற்றில் போட்ட கல்லை போல கிடந்தான். முட்டாள்தனம் அது. அதான் அவன் செஞ்சான். தான் கீழ்ப்படிய வேண்டிய கருவை அவன் கண்டுபிடித்து விட்டான். அதன்படி அவன் கவனமாக நடந்தான். அதான் ஆண்டவர் அவன் யாக்கோபின் தேவன் தானே சொல்றாரு. யாக்கோபு மிகுதியாய் இழந்தாலும் ஏமாந்து போகவில்லை. நீதியையும் அடைந்தான், சிறப்பையும் அடைந்தான். கீழ்ப்பிடிதல் எவ்வளவாக அவனை உயர்த்தியது பாருங்கள். அவன் வாழ தெரியாதவன் தான்
எவ்வளவா உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான். தேவனிடத்தில் மகிமையும் உண்டு, பரீட்சையும் உண்டு. உடன்படிக்கை கற்பனைகளால் விசனப்படுகிறோம். தேவ சித்தத்தை காப்பாற்ற முடியவில்லை, எரிச்சலாக இருக்கிறது அதன்படி நடக்கணும்னா. ஆனால் அவர் கிருபை இவைகளை நம் மனதில் எழுதி அதன்படி தவறாமல் நடக்க பண்ணுமாம். அப்படி ஒரு கிருபை தந்திருக்கார். அதெல்லாம் நம்ம எப்படிடா மனசா புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கோம். ஆனால் தேடினா அது கிடைக்கும். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். இப்படி ஒரு உடன்படிக்கையை புதிய ஏற்பாடாக நம்மளோட பண்ணியிருக்கிறார். அவர் பிரமாணம் என்னது? விசுவாசம் தான். அவர் பிரமாணம் என்னது? அன்பு தான். அவர் பிரமாணம் என்னது? மலை பிரசங்கம் தான். அவர் பிரமாணம் என்னது? உடன்படிக்கை தான். எல்லாமே ஒன்றுக்குள்ளே தான் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். நீதிமானாகும் இவைகளை நாம் முயன்று காப்பாற்ற வேண்டாம். தேவனுடைய கற்பனைகளை நமக்குள்ளிருக்கிற இயேசு இவைகளை செயல்படுத்துவார். இது நம்முடைய இயல்பாக மாறிடும். தாகம் துக்கம் போல கற்பனைகள் நம் இயல்பாக மாறிவிடுகிறது. நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும், இதெல்லாம் புத்தியின்படி செய்ய வேண்டாம். இதெல்லாம் நம்முடைய இயல்பாக ஆண்டவர் மாற்றித்தர. ஆவில எளிமை, இரக்கம், சாந்தம், சுத்த இதயம், நல் மனசாட்சி, நீதிக்காக பாடுபடுறது, சமாதானத்தை விரும்புறது. நீதிமானமும் விருப்பம் நம்மிடம் இல்லை என்றால் அவர் என்ன செய்வார்? கைவிட்டு போய்விடுவார். நம் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நீதிமானாகும்படி எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படும்படிக்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். முதலாவது நம்மிடம் நடந்திருக்கிறது. நம்மளுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கார், ஒப்புக்கொள்கிறோம். இரண்டாவதை அடையவில்லையே, நீதிமானாகும்படி எழுப்பப்பட்டிருக்கிறார். பாருங்கள் நம் குருட்டுத்தனம். பாவங்களுக்கு மறித்தவர்களாகவும் நீதிக்கு அடிமைகளும் ஆனோம். ரோமர் 6:18. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கவில்லை. வாக்குத்தத்தம் எதுவென்றே நமக்கு தெரியவில்லை. என்னது? நீதிக்கு அடிமை. இதை இழக்கக்கூடாது. ஆசைகளை நிறைவேற்ற உலகம் ஓடும். நம் கவனம் நீதிக்கு அடிமையாவதில் மட்டுமே இருக்க வேண்டும். நம் ஆசைகளை அலட்சியம் பண்ணினால்தான் நீதிக்கு அடிமையாக முடியும். கீழ்ப்படிய வேண்டிய கரு இது. எப்போதுமே அங்கதாங்க நிற்கணும். நம்ம கவலை, ஆசை, பயம், இதைத்தான் நம்ம அலட்சியம் பண்ணணும். எதையோ மனசு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இது உபத்திரவங்களுக்கு கீழ்ப்படி வைக்கிறது. ரோமர் 5:3. இதில் ஒரு கணக்கு இருக்கு. ரோமர் 5:3 சொல்றாரு, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும், பொறுமை பரீட்சையை உண்டாக்கும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் கண்டு உங்களுக்கு நாங்கள் உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுறோம்னு எழுதுறாரு. ரோமர் 5:3. உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவம் பொய், நம்பாதீர்கள். உபத்திரவம் இல்லாத உறவு கிடையாது, வியாபாரம் கிடையாது, அங்கேயும் உபத்திரம் இருக்கு. வேலை கிடையாது, அங்கேயும் உபத்திரம் இருக்கு. நியாயம் கிடைக்காமல் ஏமாற்றப்படுகிறோம், உண்மை மதிக்கப்படுவதில்லை. இவை பொறுமையை உண்டாக்குகிறது. உபத்திரம் பொறுமையை உண்டாக்கும். பொறுமை பரீட்சையை உண்டாக்குறது. நம்ம நீதி விரும்புகிறோமா இல்லையான்னு அது பரீட்சையை கொண்டாந்து வைக்குது. பரீட்சை நம் நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. சரி, ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு தப்பிச்சு ஓடுறவங்களும் இருக்காங்க. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு தன்னை மாற்றாமல் நீதியாக நடக்கிறவங்களும் இருக்காங்க. நம் நோக்கம் நீதியா, பாவத்தின் மேல் ஜெயமா அல்லது உலக ஆசைகளா என்று வெட்ட வெளிச்சமாக அந்த பரீட்சை காண்பிக்கிறது. ஒவ்வொருத்தரும் பொறுமையை உண்டாக்கும், பொறுமை பரீட்சையை உண்டாக்கும். பரீட்சை நம்ம யாரும் காண்பிச்சிடும். அதனால் உபத்திரம் அவசியம். தேவன் யாரை ஏற்கலாம், யாரை தள்ளிவிடலாம் என பிரித்து காண்பிக்கிறது பரீட்சை. சில உதாரணங்களை காண்பிக்கிறேன். ஆதாம் இயேசு, காயின் ஆபேல், ஏசா யாக்கோபு, பார்வோன் மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா, சவுல் தாவீது, யூதாசு பவுல். பரீட்சிக்கப்பட்டு அநேகர் புறக்கணிக்கப்பட்டனர், சிலர் மட்டும் நிரூபிக்கப்பட்டனர். அவர்கள் இழந்ததை இவர்கள் அடைந்தனர். ஆதாம் இழந்ததை இயேசு அடைந்தார். யூதாசு இழந்ததை பவுல் அடைந்தான். சவுல் இழந்ததை தாவீது அடைந்தான். உலகத்தான் யாரும் நீதிக்கு அடிமையாக வேண்டும் என்று விரும்ப மாட்டான். உபத்திரவத்தை எதிர்ப்பான். நீதிக்கு அடிமையா, ரட்சிக்கப்பட இதெல்லாமா வேணும்? நீதிமான் சகிப்பதால் கல்யாண பந்தங்கள் நிலைக்கின்றன. வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறான், வேலையில் விட்டு கொடுக்கிறான். உடன்படிக்கையும் கற்பனைகளும் பொறுமைக்கே வழி நடத்துகின்றன. எவ்வளோ உபத்திரப்பட்டாலும் பொறுமையாரு, பொறுத்து தான் ஆகணும். பொறுமையை கற்றுக் கொடுக்குது. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் அந்த பொறுமையை கற்றுக்கிறோம். இவையெல்லாம் பரீட்சை தான். நம்மால் இழக்க முடியும், பொறுக்க முடியும்.
பரீட்சை முடிந்தவன் எதை இழந்தமோ அதை தேவன் திரும்ப தருகிறார். அதான் ஆச்சரியம். பரீட்சை முடிஞ்சு போச்சு, நீ நீதியை விரும்புறையா, இந்த திரும்ப கொடுத்துறேன். ஆபிரகாம் உதாரணம், அவன் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கிட்டான். தாவீது உதாரணம், இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கிட்டான். நீதிக்காக இழந்த இழப்பு நம்மை பாதிக்காது. இதை வேதம் மகிமை என அழைக்கிறது. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறோம். அதுக்கப்புறம் தான் உபத்திரம் பொறுமை உண்டாகும், பொறுமை பரீட்சை உண்டாக்கலாம் பேசுறாரு. ஆகையால் உபத்திரங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். பரீட்சை என்பது ஒரு நாடகம் தான். பொறுமைதான் அவசியம். பொறுமையா இருந்ததுன்னா அத்தனையும் ஓடி போகுது, உபத்திரம் மாறி போகுது. பொறுமையால் நல்ல குடும்பம் கிடைக்கிறது. பொறுமையால் வியாபாரத்தில் நம் உண்மை நிரூபணமாகி சரியான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. உபத்திரவத்திற்கு கீழ்ப்படுவதால் இவை சாத்தியம். கீழ்ப்படியாதவன் வாய்ப்பை இழந்து போகிறான். அவனுக்கு வாழவே தெரியவில்லை. உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்வதால் கீழ்ப்படிவது. இயேசு சிலுவை ஏற்றார். யோசேப்பு பாடுகளை பொறுமையுடன் ஏற்றான். யோனா மீன் வயிற்றில் சிக்கினான். ஆபிரகாம் பிள்ளையை பலியிட சம்மதித்தான். வேறே கீழ்ப்படிதல் வேதத்தில் கிடையாது. இப்படிதாங்க ஆண்டவர் கீழ்ப்படி சொல்றாரு. இப்படிதான் பைபிள்ல திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட உதாரணங்களை காண்பிக்கப்படுது. என்னதான் படிப்பு, செல்வம், அந்தஸ்து இருந்தாலும் பாவத்திற்கு முடிவு கட்டி நீதிக்கு அடிமையாகாதவன் மனுஷனாக பிறந்ததே வீண். தேவன் ஒரு மதம் அல்ல, எந்த சபைக்கும் அவர் அடிமையும் அல்ல. வாழ வைத்தவர், வாழ்வை தந்தவர் எப்படி வாழ வேண்டும் என சொல்லித் தருகிறார். கீழ்ப்படிதல் என்ற கருவை தேடி கண்டுபிடிச்சா சரியா செஞ்சுக்கிட்டே தான் வாழ்க்கை. உபத்திரவம் நம்மை பக்குவப்படுத்தி நீதியை விரும்ப சொல்லித் தருகிறது. எது நல்லது எது கெட்டதென புரிய வைக்கிறது. நெருக்கமான பாதை என்கிறார் இயேசு. ஆனாலும் ஜீவனுக்கு போகும் பாதை நீதிதான் நல்லது, உண்மைதான் நல்லது, பொறுமைதான் நல்லது, பரீட்சை நல்லது. நாம் கண்களில் உள்ள தூணை எடுப்போம். முதலாவது நம்மை சரி செய்தால் போதும். பண விஷயமோ குடும்பமோ தானாக எந்த பிரச்சனையும் தானா சரியாகும். இப்படி வாழாவிட்டால் வாழ்க்கை நாசமாகிவிடும். பாவம் முக்கியமானால் நீதியோ சமாதானமோ வாய்க்காது. தேவ மகிமைக்கு பதில் தேவ கோபமே முடிவாகும். சின்ன கீழ்ப்படிதல், சின்ன விட்டு கொடுப்பது, சின்ன நம்பிக்கை, கொஞ்சம் பொறுமை, பண விஷயத்தில் கொஞ்சம் உண்மை, அநேக தொல்லை கஷ்டங்களை இது தவிர்க்கும். வேதனை விரக்திகளை இல்லாமல் பண்ணும். என்ன இஷ்டப்படிதான் வாழ்வேன் என்பவருக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என சொல்லித்தரவே உபத்திரவம். உபத்திரவத்திற்கு கீழ்ப்படுவது என்பது பாடம். இதை படிங்க, கத்துக்கோங்க, தேர்ச்சி அடைங்க. இதை கற்றவன் யோசேப்பை போல சிறப்படைகிறான், கற்காதவன் நாசமாகிறான் அவன் சகோதரர்களை போல. 2 தெசலோனிக்கர் 1:4-5 நீங்கள் சகிக்கிற துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபையில் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, சகிச்சிட்டு இருக்கீங்க. அதனால நீங்கள் தகுதியானவங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரராக எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் என்று அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறீங்களாப்பா, சகிச்சிட்டு இருக்கீங்களாப்பா, நம்பிக்கையா இருக்கிறீங்களாப்பா, அப்ப நிச்சயம் தேவன் நியாயமான நியாய தீர்ப்பை கொடுத்து தேவராஜ்யத்தை தருவார். எல்லோரும் பிறவியில் பாவிகள் தான். எல்லாரும் கீழ்ப்படிதல் என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அதனால் நீதிமானாகி ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். கற்காதவன் புறக்கணிக்கப்படுகிறான். அவன் அலட்சியம் பண்ணதுனால தான் புறக்கணிக்கப்படுகிறான். அலட்சியம் எவ்வளவு ஆபத்து. அவன் பாவத்திற்காகவா? இல்லை. யார ஆண்டவர் புறக்கணிக்கிறாரு? பாவத்திற்காக அல்ல, பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. இந்த கீழ்ப்படிதல் என்ற பாடத்தை கற்காததால் யுதாசு உதாரணம். உபத்திரவம் நாம் எந்த பக்கம் என்பதை தீர்மானிக்கிறது. நம் முடிவு நம் கையில். ஏசாயா 48:17-18 படிக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. பிரயோஜனமாயிருக்கிறவர்களே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்போது
உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். சமாதானம் நதி போல என்ன, பெரிய நதி ஓடும்போது அடக்க முடியாது, நிறைஞ்சிருக்கும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல, அது எப்போதும் அடங்காது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சமுத்திரத்தின் அலைகளைப் போல உன் நீதி இருக்கும். உன் சமாதானம் நதியைப் போல நிறைஞ்சிருக்கும். 2 கரையும் தொட்டுக்கிட்டு போகும், பீறி எடுத்துக்கிட்டு போகும். உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால், அப்பா என்ன பெரிய வார்த்தை, கவனிப்பா, என் கற்பனையை கவனி. சாந்தமா இருக்கிறது எப்படின்னு கவனி, ஆவில எளிமையா இருக்கிறத கவனி, இதயத்தில் சுத்தமா இருக்கிறதுன்னு கவனித்தாய் நலமா இருக்கும்.